இவர்தான் மிஸ்டர் கதிரேசன். எட்மண்டனில் வசிக்கும் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். இப்பொழுது வேலையை இழந்ததால் புதிய வேலை ஒன்றை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். டிவியில போட்டாலும் அதே நியூஸ், பேப்பர்ல போட்டாலும் அதே நியூஸ், ரேடியோல போட்டாலும் அதே நியூஸ். வேலையத்தோடு ஒன்று பார்த்தா வேலையை காணிக்க என்ன செய்கிறது? பேருக்கு என்ன நடந்தால் ஆஃபீஸில் எல்லாரும் இன்டர்நெட் வச்சுக்கணும், எல்லாரும் இன்டர்நெட் பார்க்கணும். நானும் இன்டர்நெட் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு போட்டு சும்மா ஒரு படத்தை பார்த்தேன். சும்மா பார்த்துருக்கலாம், சும்மா படத்தை போட்டு ஆண்டு பார்த்துட்டேன். அவன் சூப்பர்வைசர் கண்டுட்டான், தம்பி இது இன்டர்நெட் இது பார்க்கறதுக்கெல்லாம் வீட்டை போயிட்டு நான் சொல்லிட்டேன். பிரேக் நடந்தேன்னா நான் வீட்டை வச்சுட்டு கூட எனக்கு டெய்லி ஆகிட்டேன். அவங்க ஆக்களை குறைச்சி போட்டாங்கன்னு அவருக்கு உண்மையை சொல்ல இல்லை. இந்த வயதுக்கு உண்மையை சொன்னால் நான் வீட்டை விட்டு வழியாக போவேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன். அதுக்காக இங்க அங்க போன் பண்ணிய வைஃபுக்கு போட்டு கொடுத்துறாரு. தெரியுது இதான் தெரியும். நாங்கள் 2-3 பேர் நிற்கிறோம். அதான் வேலையாவே இல்லை. கட்டாயம் கொடுக்கணும், போட்டு கொடுங்க. வாரங்களாகட்டும். இவர்தான் கதிரேசன். இவர்தான் கதிரேசனின் மனைவியார் கண்மணி. இவரை எல்லோரும் மணி என்று செல்லமாக அழைப்பார்கள். வீடு பிள்ளைகள் தான் இவரது உலகம். இந்த மனுஷனும் எல்லாம் போட்டது போட்ட இடத்துல விட்டுட்டு போடுவினா. இனி நான் இவ்வளத்தையும் ஒதுக்கி இவளுக்கு சமைச்சு இந்த பிள்ளைகள் தான் இப்படி என்றா இந்த மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம். எந்த நேரமும் வேலை வேலை என்று கம்ப்யூட்டருக்குள்ள பார்க்க வேண்டும். இவர்தான் கிருஷ்ணா, கண்மணி கதிரேசனின் மகன். ஸ்கூலில் படிக்கிறார். வீட்டு கஷ்டங்களை அறியாமல் நாகரிகத்தின் எல்லையை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறார். படி படி படி, இதுதான் என் அப்பா நெடுகளும் சொல்லிக் கொண்டிருப்பேன். கேட்டு அழுத்து போச்சு. நான் என்ன செய்யறது? என்னத்தை படிச்சு என்னத்தை கிழிச்சு. இவர்தான் சந்திரமதி, கதிரேசன் கண்மணியின் மகள். தன் பெயரை சண்டி என்று மாற்றிக்கொண்டு இந்த இளவயதில் படிப்பையும் குழப்பிக்கொண்டு ஏனோ தானோ ஒன்று ஒரு சின்ன கம்பெனி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவர்தான் கண்மணியின் ஃப்ரெண்ட் சரசு. ஊர் வம்பு இவரது தொழில்.
கடைசியாக வருகிறார். இவர்தான் கதிரேசனின் ஃப்ரெண்ட் செந்தில். எட்மண்டனில் வசிக்கும் நல்ல மனிதர்களில் இவரும் ஒருவர். இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து இந்த கலகரிக்கு போற வழி கைவே இருக்கல்லே, கைவே 2 அதுல இந்த குட் ஃப்ரைடே வந்தது. சரி ஒரு 50ல போட்டான். 50 போலீஸ் பிடிச்சு ஃபைன் பண்ணி போட்டான். $50. குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடேயா பார்த்துப்போம். கொஞ்சம் மனுஷன் நிம்மதியா இருக்க படுத்து விட்டுள்ள விட மாட்டீங்க. அது சரி. அருந்ததி என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் நான் சொன்னேன். ஒரு நாளைக்கு அருந்ததி என்றியல், ஒரு நாளைக்கு மலர் என்றியல், எப்போவாவது கண்மணி என்று என்ன பேரை சொல்லி இருக்கீங்க? கல்யாணம் கட்டி 30 வருஷம் பேரத்தை சந்தோஷமா ஒரு பழைய ஆக்களை சந்தோஷமா இருக்கிறது. நல்லா இடம் கண்டுட்டீங்க என்னோட. அது சரி. நான் காலம் என்ன சொன்ன நீங்க? நான் அவசரமா போய் எப்படியாவது ஒரு வேலையோட தான் வீட்டை வருவேன். இப்ப நல்லா இருந்து கனவு கண்டோடு இருக்கிறீங்க. வீட்டு சிலவு, பிள்ளைகள சிலவுண்டு இவ்வளவு சிலவப்பா இருக்குது. நான் என்னப்பா செய்வது? வேலை போனா வேலை கிடைக்க வேண்டுங்க. கையில வாங்குவா. சரி, நான் போய் மொத்த களி போட்டு ஒரு சின்னோண்டு போவேன். எனக்கு மகன் கிருஷ்ணா வரப்போறான். நான் அவனுக்கு இடியப்பமும் மீன் குழம்பும் வைக்கணும். எனக்கு டீ போட நேரம் இல்லை. இந்த நிலைமை கல்யாணம் கட்டின புதுசுல டீ கட்டோன்னா லவ் டேக் கூட வந்தது. அது சரி. நான் போட்டா டீ போடுபடுவேன், நீங்க போட்டா டீ போடுபடாது. லவ் டேக் கூட வந்த டீ இன்னைக்கு லவ்வும் இல்ல, கேக்கும் இல்ல. கடைசியா டீ நான் தான் போடுவோம். மம்மி தலைக்கு மேல படிப்பு மம்மி இந்த ஸ்கூல்ல. ஒரு கையில செல்வம், மற்ற கையில என்னண்டு தலையில வச்சு இந்த வேலையை தலைய படிக்கிற பொண்ணு இந்த வேலையை மயில நல்லெண்ண வச்ச மாய் இந்த வேலை கஷ்டப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ற அம்மா பசிக்குது மம்மி. அப்பா சனிவா உனக்கு நல்ல இடியப்பமும் செய்து மீன் குழம்பும் வச்சிருக்க, நீ சாப்பிடு. இடியப்பமா மம்மி? சின்ன இடியப்பத்தை தான் நீ தீத்தி கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாள் அழுத்து போச்சு இடியப்பம். என்ன ராசா பீஸா லோடு பண்ணுங்க. பிஸா வருது. சும்மா இருங்கப்பா ராசா. நான் உனக்கு பீஸா ஆர்டர் பண்ணி டீயும் போட்டு வைக்கிறேன். ஓகே மம்மி. நான் போயிட்டு வரேன். டீ எனக்கு பயங்கர பிஸா. அம்மா வாரா வாரா சாத்தி வா வா. அம்மா எனக்கு பிரச்சனை. நான் இந்த வீடியோ விட போறேன். ஏன் ராசாத்தி? அந்த லூசு சூப்பர்வைசர் எப்ப வந்தாலும் எனக்கு பின்னாலே தெரியுது.
நல்லா படிச்சு ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். சின்ன சின்ன கம்பெனி ஏன் சூப்பர்வைசர் நினைக்கிறதானே பார்ப்பாங்க. அப்பா படிப்புக்கு இந்த பிரச்சனை என்ன சம்மதம்? படிச்சா இந்த கம்பெனிகளுக்கு வேலை செய்ய நீங்க தேவை. படிச்சு போட்டு புத்தி கொண்டுறீங்க. அதோட நான் பெட்டர். நான் சொல்றதுக்கு நீ படிக்காம இடையில குழப்பி போட்டு 4 காசு அந்த மெக்டனால்ஸ்ல வேலை செய்து அந்த வேலை செய்து 4 காசை கட்டணும். அவருக்கு காசு பெருசா கொஞ்சமாவது உழைக்கிறேன். உங்களை பார்த்து நான் உழைச்சு நான் வேலையா உழைச்சு போட்டாங்க. அதுதான் நான் நான் வேற தேர்தல் சும்மா கட்டிக்கொண்டு வாய் காட்டுறப்பா. நீங்க சும்மா இருங்கப்பா. நான் ஒரு தங்க விக்கிற மாதிரி பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் என்ன பிள்ளையிலே ஒரு கண். இவங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறேன். அதுதான் கிடைச்சது. அம்மாண்டா அத்தைத்தான். நீங்க கொஞ்சம் பொறுங்கோ. இந்த புறத்தி நாட்டுல பிள்ளைகளை வளர்க்கிறோம். அதுல ஒரு பிரச்சனைன்னு யார்கிட்ட போகுங்க? எங்கள்கிட்ட தானே வந்து சொல்லுவோம். நாங்க காது கொடுத்து கேட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்கணும். எதுக்கு எடுத்தாலும் குளறி நீங்க அதுகளோட தான் சத்தம் போறேன்னு இன்னும் வடிவா பாத்துருங்க. எப்போ என்னோட தான் குளறி தான் இந்த கதை நான் பார்க்கல. 30 வயசா பார்த்துட்டு இருக்கேன். கிடைக்கல நான் போறேன். சரி உங்களோட ஏன் செய்யுங்க. நீ கவலைப்படாத ராசாத்தி. இந்த வேலை கூட என்ன? நாங்க இன்னொரு வேலை தேடுவேன். நீ ஒன்றுக்கு யோசிக்காத. நீ வா, நீ வந்து சாப்பிடுங்க. இல்லையம்மா, நான் ஷாப்பிங் போகணும். வீக்கு சேல் போகுது. நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து ஒரு ஏரியா வரேன். சரி அப்புறம் வந்து சாப்பிடு. நான் வந்து சாப்பிடுவேனா? பாய். மம்மி பீட்சா வந்துடுதோ. வா ராசா, வா வந்து சாப்பிடு. ராசா நீ சாப்பிடு. பெரிய போகணும் அம்மா. எங்க ராசா? கம்பைன் ஸ்டடிக்கு. என்ன வந்து ஒரு கம்பைன் ஸ்டடிக்கு போகணும். இந்த மாட்டடி. ஆமா என்ன லேட் ஆகுது. பீட்சா சாப்பிட நேரம் இல்லை. நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க சாப்பிட நான் போய் வரேன். சரி. மச்சான்டா. How are you? Good மச்சான். நல்லா இருக்கேன் மச்சான். நீங்க குடிக்கிற டைம் கம்பைன் ஸ்டடிக்கு போறோம் மச்சான். படிச்சு தானே உங்க அப்பரும் வேலை இல்லாம இருக்கிற நீங்க படிக்க வேண்டிப்பா நீங்க என்ன செய்யற மச்சான் படிக்க வேண்டியதுக்கு. சரி இப்ப நான் உனக்கு ஒரு சரக்கு வந்து உடம்புதான். ஓகே பக்கத்துல மடம் கிடமே இருக்குது. மடம் இங்க எங்க மச்சான் அந்த ரோட்ல பக்கத்துல இருந்து நான் கால் பண்ணலாம். என்ன செய்யறேன்னு அப்பருக்கு மட்டும் சொல்லி போடாத. ஓகே என்ன போட்டு கொடுக்காம என்ன போத்த எடுக்கிறேன். விஸ்கியாப்பா பொருள் வாங்கினேன். அது நேற்று தான் வாங்கினான். வெள்ளம் பத்திர மாதிரி பார்த்தது. பயமா இருக்கு மச்சான் எனக்கு இதை பார்க்க. நீ அதை பயப்படாத. நான் தானே உனக்கு இருக்கிறேன். ஃப்ரெண்ட் இருக்கிறேன். நீ என்ன நம்பு. வீட்டை மட்டும் நம்பி போடாத. என்ன குடி என்ன சாரா மச்சான் குடிக்கிறேன். எரியறதுக்கு நான் நன்றி வச்சிருக்கிறேன். சரியோ ஒரு நீ இந்த இதெல்லாம் எரியக்கூடாது. உள்ளுக்கு எரியுது மச்சான். சரியா இதெல்லாம் இது வெளியே மச்சான் சிகரெட் உள்ளெரியலாம். இது எடுக்க உள்ளெரியல் போயிருமா? ஓ ஒரு நாள் சிவலிங்கம் வந்தாரு. நீ மூடி உனக்கு நாளைக்கு டாக்டர் சிவலிங்கிட்ட கொண்டு நெஞ்சு மருந்து மருந்த காட்டணும். அதெல்லாம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு வீட்டுல ஒரே இறைச்சலா இருக்கு. படி சொன்னவனி அப்ப அடியடப்பா இந்த படிப்படி விட்டுட்டு என்னோட சேர்றா. நீ படிப்பை விடு. நீ உண்ட அப்பரோட சேரோட முன்னாடி என்னோட சேரும். உன்னோட சேர்ற பெட்டர் என்னோட சேர்ந்துன்னா படிப்பை விடு. ஜோதிகாவோட தெரிஞ்சோன்னு இல்ல. ஜோதிகா அது என்ன ஜோதிகா ஓவர் நைட்டா சூர்யாவோட ஓடிட்டா. நீ மச்சான் இவ்வளவு திருவிளையாடல் போட்டு அம்மா ஒரு மாதிரி சித்ராண்டாவே கட்டி வச்சுட்டா என்ன டேடப்பா. அதே அந்த பிரச்சனையை கிளப்புறாடாப்பா. வேந்து பிரச்சனையை கப்பி வீட்டுல பிரச்சனை வாங்க. நீ ஒரு குடிக்கிறியோ இல்லாட்டி நீ குடிக்கிற மச்சான் நெஞ்செரியுது. ஒரு மனசு ஒன்று முன்னாலே பின்னாலே நடக்குது. பார்த்த முகமா இருக்குது. பாப்பி நீ என்ன ஃப்ரெண்ட் மணி இருக்கிறாளே அவட்ட மாட்டானே கிருஷ்ணா. யார் இந்த பிடியன்? கழுத்துல மாலை கிழிஞ்ச காய்ச்சட்டச்சு பார்க்கவே அருவ இருக்குது. ஒரே புகமண்டலமா இருக்குது. ஸ்மோக்கோ கையில கிளாஸ்
சிறியோட மனம் வேற வருது. நான் இன்றைக்கு கண்மணி வீட்டு ஒருக்கா போகத்தான் நான் சொன்னேன் நீ உன்னோட சேர்ந்த மாதிரி இருக்கா நான் சேர்ந்துருக்க மாட்டேன். நீ மேல நான் மேல போடுறோம் ஓட போடணும் சரி போய் தான் சமாளிக்கணும் மாட்டேன். சரி சரி வா வா. ஒரு வேலை நான் எங்க நடந்து போய் கொடுக்கிறோம் இந்த நீரை உங்களோட வாரியண்ட பேர் போட்டுருக்காங்க என்ன வாழதான் அப்போ நோட் பண்ணி கொண்டு வர எனக்கு பின்னாலே வாரும் என்ன ஓராங்க மனுஷன் தான் நடந்து போயிடலாம். உங்களால எனக்கு மேலே பிரச்சனை இப்போ ரோட்ல பிரச்சனை யாராவது பார்த்தா என்ன நினைப்பீங்க மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதி வேலையில நிம்மதி நடந்து போயிடலாம். இந்த பிள்ளையும் பார்த்த மாதிரி நல்ல வடிவான பிள்ளை ஸ்மார்ட்டா கூட இருக்குது. ஓ தங்கச்சி நீர் இந்த மணி இந்த மகள் சந்திரமதி தானே? சந்திரமா சாண்டியோ சாண்டியோ இது சந்திரமதி. இந்த தம்பி ஒரு மாதிரியான பையனா இருக்கு. கொஞ்சம் க்ளோஸா நிக்கிறாரு கூட உறைஞ்சி என்னோட வேலை பார்க்கல நீரன ரோட்லயே உனக்கு சூப்பர்விஷனோ ரோட்ல சூப்பர்வைஸ் பண்றீங்க போல இருக்கு. ஒரு நாள் இன்னைக்கு கட்டாயம் நான் கண்மணி கிட்ட போகத்தான் பாத்தீங்களே எப்ப நாள எனக்கு கிட்ட போய் கிடைக்கும் சாண்டியா அந்த வேற இடத்துல யா நான் இனி ரிசைன் பண்ண போறேன். இந்த படம் என்றாலும் போடுறாங்க அதே என்னப்பா முன்னால போன் அடிச்சு கொண்டு இருக்க பேப்பரை ஆண்டு பார்த்துட்டு இருக்கு. கண்மணி இந்த போடியோட நீர் நான் எடுக்கணும் நீர் எடுத்து அடிக்கப்படாது நான் அடுக்கணும் இப்படி எழப்ப ஒரு அலுப்பு பிடிச்ச மனசு. ஹலோ ஹலோ கண்மணி. சரசே ஓம் கண்மணி நான் சரசுதான். வீட்டு ஒருக்கா வர வேணும் இன்னைக்கு பின்னேரம். இப்ப இன்றைக்கோ ஏன் சரசு? சரஸ் கண்மணி உனக்கு ஒரு ஆனந்த விகடன் தர வேணும் இல்லை? ஒரு தொடர் கதை வாசிக்க வேணும் என்று சொன்ன அதான் அந்த ஆனந்த விகடன் கொண்டரணும் உனக்கு. அதோட கண்மணி ஒரு விஷயம் இல்லை உனக்கு சொல்ல வேணும். அடடடா எனக்கு ஊருப்பட்ட வேலை கிடக்கு. இந்த மனுஷனும் ஒரு உதவி இல்லை. பரவாயில்ல நீ வா வா. சரி வா. ஓகே வா பாய். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மனுஷன் வந்தா அது 10 நிமிஷம் வந்து சோறு இருக்கும் சாப்பாடு இருக்கும் கேட்ட நீர் போட்டு நான் சொல்லி போட்டேன் வயலுக்கும் கேட்ட நீர் தான் சக்கரை அது சரி. பாருங்க சாப்பாட்டுக்கு சுனிக்கா குத்திரோ சும்மா இருங்கப்பா. உங்களோட ஃப்ரெண்ட் வரீங்கன்னா நான் அதுக்கு டீ போடணும் காஃபி போடணும் ஷார்ட்டிங் செய்யணும். என்ன பார்க்க ஒரு மனுஷன் வரப்படாது இந்த வீட்டுல. உடனே வேற சரசு பின்ன நல்லா மெலிஞ்சுனா படிக்காம பகுதியை விடுற என்னுடைய அவரும் மெல்லி மெல்லி என்று என்ன சொன்னபடி நானே இப்ப யூஎஸ்ஏ ஜிம்ல பாஸ் எடுத்து எக்ஸசைஸ் கிளாஸுக்கு போறேன். பார்க்க தெரியுது சரசு. அதை விடு கண்மணி. உனக்கு இப்ப ஆனந்த விகடன் தொடங்கினா இந்த தொடர்கதையை படி. இந்த சின்ன புத்தகத்தை இப்ப பெருசா பிரிண்ட் பண்ணினமே. ஆமா கண்மணி உனக்கு ஒரு விஷயம் இல்லையே நான் சொல்ல வேணும். என்ன விஷயம் சரசு? நல்ல விஷயம் தானே. நான் உங்கள் 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். நீங்கள் என்னோட கோவிக்க கூடாது. என்ன சரசு சொல்லு. உங்களோட மகனை அங்க ரோட்ல கண்டனா ஒரு மாதிரியான பிடியனோட கழுத்துல சங்கிலி கிழிஞ்ச காய்ச்சட்ட கையில வர கிளாஸ் பார்க்கவே அசிங்கமா இருந்தது. அதற்கு சொல்ல முடியாது. அவனுக்கு கோக்கண்டா வில விருப்பம். எங்க போனாலும் கோ குடிப்பான். நீ அதைத்தான் கண்டு. சரி நீ உண்ட மகனை கண் மூடித்தனமா நம்புற. நான் கண்ணால கண்டனான். அவன் கிளாஸ்ல வச்சு ஏதோ ஒரு மனம் வருது விதமா குடிச்சு கொண்டிருக்கிறான். நீர் அவன் குடிச்ச நீர் கண்ட நீரோ? நான் கண்ணால கண்டனான் கதிரேசு. பாத்தியா அவன் குடிக்க தூங்கிட்டா? கொஞ்சம் குறுங்கோப்பா குறுங்க. அவசரப்படாது. கண்மணி நீ என் ஃப்ரெண்ட். உனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேணும். உண்ட மகள் சந்திரமதி இருக்கிறாள். அவள் இன்னொரு பிடியனோட ஒரு மாதிரி உரசி 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 கொஞ்சம்
போறேன்னு போயிட்டு எனக்கு விளங்கிட்டு அப்பாக்கும் அம்மாக்கும் பேசிய பண்ண போறாங்க எனக்கு வேலைக்கு போறேன் அங்க பொறுங்கோ தலை படிக்குது பொறுங்கோ நீ கொடுத்த செல்ல கண்மணி நீ கண்மூடி தடமா உண்ட புள்ளியல நம்புற அவள் உனக்கு ஷாப்பிங் போறான்னு சொல்லி போட்டு அந்த பெடியனோட யாரோடையோ சுத்துறாள் நீ என்னத்துக்கும் உண்ட பிள்ளையல் வரட்டும் ஒருக்கா கவனிச்சு கதிரேசு நீங்களும் விசாரிச்சு பிள்ளைகளை ஒழுங்கா வளருவோம் நான் போயிட்டு வா இது என்ன இந்த சொல்லி போட்டு போறாங்க நீ கொடுத்த செல்லம் கதையாதே செல்ல கொடுத்து வளர்க்காதே கேக்குதா சும்மா அதுல தலைவலா நிக்குது சொன்னா கேட்காது இப்ப தலையில வச்சு நிக்கிறான் அவன் பிடிக்கிறான் நான் படியோட சுத்துது என்னத்தை பண்ணி என்னத்தை செய்யறது கஷ்டப்பட்டு நான் நினைக்கிறேன் மம்மி மம்மி சரியான தலையடிக்கு நான் போய் படுக்க போறேன் இங்க வா இங்க நில் ஒண்ணும் இல்லை மம்மி நீ குடிக்கிறீங்களா இல்ல நான் குடிக்கல நீ போய் சொல்ற என்ன தெரியும் என்ன மழை ராசா நீ உண்மையை சொல்லு நீ குடிச்ச இல்ல மம்மி நான் குடிக்கிறேன் இப்ப இருக்க மாட்டாது என்ன தலைய சுத்துதல் எனக்கு தெரியாது நான் சொன்னேன் நடக்கும் என்ன கிருஷ்ணா இருக்காரோ கிஸ் 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 நான் அதை கொடுக்குறேன் கிருஷ்ணா மடத்துக்கு வரது சொல்லுனா மடத்து ஓடு மாட்டான் சரியில்லை அந்த சரசு மணி சொல்லிக்கிறா நீ யாரு பொடிகளோட சுத்துறாண்டு அவள் சரசு ராசாத்தி உன்னை யாரோ ஒரு பிடியனோட க்ளோஸா கண்டவளா அது வந்து அந்த சூப்பர்வைசர் சொன்னானே விடிய மார்னிங் எனக்கு பிரச்சனையா இருக்கு நானே அவன் தான் எனக்கு பின்னாடி விடிய தெரியறாங்க உன்டி அந்த மாதிரி நீ போய் சொல்லுவியா நான் எங்க போய் சொல்றேன் நான் கேட்காம உண்மையை சொல்லு ராசாத்தி என்னன்னு காலையில வேண்டாம் நான் சொல்றேன் நான் உள்ள சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீ நான் சொல்றேன் நான் உண்மைதான் சொல்றேன் நீ சொல்றா நான் உண்மைதான் சொல்றேன் நான் சொல்றேன் அந்த குடியாத உடனாத காதல் கத்திரிக்காண்டு வாரண்டா சொல்லி அதெல்லாம் எனக்கு சரியா போட்டு அதை விட்டு போட்டு சும்மா அம்மாக்கு பேசாத அம்மா சொல்றேன் முத்தடிக்கா நீ பேக் ஆட்றா நான் ஒரு வாய் காட்டுறேன் நீ பேக் ஆட்ற போ போறேன் சரி நான் போறேன் இதை கூமடியாதன்றியா நீ குடிச்ச சும்மா போ நான் போறேன் விக்கல சும்மா அம்மா நான் போறேன் நான் விக்கல போறது சந்தேகம் நான் போறேன் ரெண்டையும் கூட்டி கொண்டு ஐயா நான் கஷ்டப்பட்டு ரெண்டு பிள்ளைகளை வளர்க்கிறேன் குளறி என்ன பிள்ளைகளை கலக்கு போட்டேன் ஒரு பொறுமை இல்லை ஒரு ஒண்ணும் இல்லை உனக்கு ஒண்ணு தெரியாத நாளைக்கு போய் வெளியால போய் அடியுண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க இடம் இல்லாம வரிவினமாக நாங்க கூட்ட செல்லத்துல தங்களோட குளத்து அது சரி யாரும் வரையினம் கேளுப்போம் என்னப்பா இந்த நாள் வந்தாலும் கொஞ்சம் சண்டையா இருக்குது அல்ல சத்தமா இருக்குது என்ன ப்ராப்ளம் இவன் என்ன நடந்ததுன்னு கேளுங்க செஞ்சு இந்த பிள்ளை வேற மோசமாப்பா உனக்கு தெரியாது சண்டை செய்கிறதுனா சரசு வந்தவள் அவள் ஏதோ சொல்லி போட்டாளன்னு இந்த மனுஷன் என்ன ஏதென்று விசாரிக்க ஒரு நிமிஷம் கொடுக்காம குளறி என்ன பிள்ளைகளை கலச்சி போட்டேன் உனக்கு தெரியாது செந்து இவ்வளவு தங்க சினேகி அவள் சரசிருக்காள் அவள் கதகாவா வேறு ஒன்றும் செய்யவில்லை வீடு வீடா தெரிஞ்சு அதை எப்படி செய்யணும் நிவேந்து அப்படின்னு அவள் சொன்னதை நம்பி நீங்கள் நீங்க உங்க சினேகி நம்பாம டேய் கொஞ்சம் போறது இப்ப என்ன நடந்தது பிள்ளைகளுங்க பிள்ளை அவள் கிருஷ்ணாவும் அவளை போட்டினான் அப்ப நின்று பாருங்க இப்ப என்ன நடந்தது பிள்ளைகளுங்க என்ன நடந்தது நீ சொல்லு இப்ப மகனுக்கு என்ன நடந்தது அதே கேட்கிறேன் அவன் குடிச்சு போட்டுவாங்க இவன் எங்களுக்கு படிக்க வேலையை போறான் அங்க போறான் பேக்கி போறான்னு சொல்லி போட்டு பொடியோட சுத்துறான் நீங்க கண்டனீங்களே அவள் குத்தி போட்டு வந்தது அவன் சொல்றான்னு கேட்டே சத்தம் போடுறியா
அது சரி சரி நின்றோடு அவன் குடிச்சதை கண்டனீங்களா நான் காணையில கொஞ்சம் சிலைக்கு சொன்னது அந்த சரசிந்த கதையை வச்சு ஒரு கதையில கதை கேள்விங்க அது மாதிரி வேற வேலை சரி நின்றோடுவா சரி அவன் குடிச்சான் நீ யங் அந்த டைம்ல சின்னதுல குடிச்சது மறந்துவோ நீ கதை ஒரு முடக்கு நான் வடிவா சொல்லணும் இப்படித்தான் உங்களோட மாமா இருக்கிறாரு இல்லையே அவருக்கு வலது கண் தெரியா அந்த சைட்ல நின்று குடிப்பான் அப்படி செய்தான் இப்ப கதைக்கிறாங்க அது இப்ப என்னண்டா மணி அப்பா இல்ல நான் என்ன சொல்றேன்னா பிள்ளைகள் சின்ன வயசுல இப்படித்தான் ஒன்று செய்யறது சரி அதை விடு இப்ப மகளுக்கு என்ன நடக்கும் அவள் அந்த சூப்பர்வைசர் அவளை ஆயக்கப்படுத்துறேன்னு இப்போ சொன்னாங்க இந்த சரசு வந்து அந்த புள்ளியோட கலந்து ஏதோ புள்ளியாச்சு சொன்னாங்க குடிச்சிட்டு கொண்டிருக்கிறேன் நீ இந்த கதையை சொல்றது இவர் இப்படித்தான் அந்த காலத்துல என்ன தெரியும் ஒரு பெட்டி ஒன்று தேவகி ஒரு பெட்டிக்கு நல்ல லாபம் குடிக்க முடிக்கிட்டான் கடைசியில இருட்டில போய் தாயிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான் என்னண்டா மணி நீங்கள் 2 பேரும் நீ வா இங்க வா இங்க போற இங்க வா இப்ப என்னண்டா நீங்கள் புள்ளிகளை கொஞ்சமாவது கொஞ்சம் சும்மா போய் புள்ளிகளோட நம்பணுமாப்பா புள்ளிகளை நான் சொல்லுவேன் நீ கட்டாத பேசாம தெரியும் நான் இப்ப போய் இப்ப புள்ளிகளை எங்க இருக்கிறேன் அவள் கல்யாணி அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட அங்க போயிட்டாங்க சரி ஓகே நீங்க பேசாம இருக்கோம் நீ சண்டை முடியாது தெரியுமோ சும்மா சின்ன இது கத்துற மாதிரி சரி மச்சான் பேசாம நீங்க ஒன்றும் குறை பண்ணாதீங்க நாமே கூட்டிட்டு சரி கிடையாது நான் கதைக்கெல்லாம் போறேன் ஹலோ அங்கிள் வாங்க என்ன பிள்ளைகளே இந்த வாங்குறத விட்டுட்டு என்ன பிள்ளையாளே ஒன்றும் விடாங்க இல்லை என்ன வீட்டை விட்டு தம்பி சதி இந்த கதைகள் தடி வந்து கொஞ்சம் சத்தம் போடும் அது விட்டு விட்டு விட்டுக்கிட்டு வர்றது என்ன செய்த நீ நம்ம நீ என்ன செய்ய நானும் அந்த ஃப்ரெண்ட் அந்த தாஸ் இருக்கிறான் அவனோட பேர் ஜூஸ் ஒன்று குடிச்சான் தம்பி அவன் ஒரு காவாலிப்பாய் அவனோட போய் இந்த ஜூஸோட கீஸோ குடிக்க வேண்டாங்க படிக்கிறாள் பேரப்ப தம்பி விளங்குதான் நான் சொல்றேன் நீ என்னம்மா செய்யறீங்க அங்கிள் அவன் தான் தப்பு செஞ்சுட்டா நான் ஒன்றுமே செய்யல இந்த லூசு ஒருத்தரோட ரோட்ல பார்த்துட்டு போட்டு தப்பா புரிஞ்சு கொண்டு இன்னொரு 3வது நினைச்சிட்டேன் பழைய கேட்டு கொண்டு என்னோட சரியம்மா என்னண்டா எங்க அம்மா அப்பாவும் சரியான ஓரை அப்ப நீங்கள் இங்க ஓடி வந்துட்டா இதுல விளங்க இல்ல அவன் என்ன கோபம் வந்தாங்களே இந்த சிஸ்டரை எல்லாம் வீட்டால கலட்டி போட்டேன் அவதான் அப்பதான் சொன்னார் வெளியில போடி என்று அப்ப நான் போறேன் தானே நீங்கள் பேரண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ் உங்களுக்காண்டித்தான் யாழ்ப்பாணத்திலேருந்து அந்த இதில் நல்ல வடிவாக இருக்கலாம் இந்த குளிரில் வந்து -30 வெதரில் வந்துருந்து 3 நாள் வேலை செய்யுது என்னதுக்கு உங்களோட எஜுகேஷன் உங்களோட படிப்பு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் கப்சி பண்ண வலிக்கிட்டு ஓடி வரையில விளங்குச்சா இப்போ நீ வெறிவிரியாது ராசா நம்ம குடியிருப்போம் நீ வெறிவியா சரி வாங்க அங்கே இல்லை நாம பொறுமையாக இருக்கிறோம் சரி வாங்க வெளியே போவோம் என்னப்பா கையில கை வச்சுட்டு சும்மா இது எல்லாம் நடக்கும் சும்மா அது நதிக்கணும் அங்கே இப்படி பார்த்து கோவம் கதையாதங்க பாய் நான் என்ன செய்ய நான் ஒன்றும் செய்ய முடியும் ஹலோ பரிணம் போறேன் போய் கலவரம் போ வாப்போ எல்லாரையும் நான் சோர்ட் அவுட் பண்ணிட்டேன் மம்மி சரி இதுல வந்து என்னண்டா நீங்கள் வாங்க கட்டி பிடிச்சி நானும் வாங்க நீ வா அங்க தள்ளி நிற்கிறேன் என்னண்டா நீங்கள் பிள்ளைகளை முதல் ட்ரஸ்ட் பண்ணணும் ட்ரஸ்ட் என்னது நம்பணும் பிள்ளைகளை நம்புவோம் வந்து சில இடத்துல கொண்டு சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிறது அதை நாங்கள் இந்த பிள்ளைகள் யாழ்ப்பாணத்துல இல்லை
கனடால படிக்குது அதை சொல்லுங்க கேக்குதா ஓ ஓ சரி. அப்ப என்ன படியா பிள்ளைகளை நாம் போடும் பிள்ளைகள வாழ்க்கை இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அங்கே மாதிரி இல்ல ஆமா. யாழ்ப்பாணத்துல நடிகளும் படி படின்னு சொல்லிடா சொல்லிடலாம். நீங்களும் தான் உங்களுக்கு தான் சேர்த்து சொல்றோம் சரி நீங்க செய்யணும் பிள்ளைகள் நீங்கள் பேரண்ட்ஸுடைய கஷ்டங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உனக்கு தான் சொல்றேன் தான் பேரண்ட்ஸ் இங்க வந்து உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு வேணும் நான் அப்போ சொல்லேன் அது மாதிரி அப்ப நீங்கள் இங்க வந்து பேரண்ட்ஸுன்ற கஷ்டங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க சொல்லி கஷ்டம் இது செய்யக்கூடாது சும்மா சத்தம் போடக்கூடாது சரியும் வந்து அப்ப அப்படி கண்டிப்படி பிள்ளைகளை நம்புறாங்க இப்போ சரசிரிக்க வேண்டிய கொஞ்சம் நீ கொஞ்சம் நீக்கனா கிடைக்கும் அந்த சரசிரிக்கு அடுத்த முறை விரட்டுக்கு தும்பு கட்டியாக கதை ஆனா விடு பேசாம தம்பி ஐ லவ் யூ மனக்கு புறா பிடிக்க மாட்டேன் ஒரு மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்த்து போட்டு அந்த சந்தோஷம் எனக்கு சரி ஓ நான் இந்த வேலை முடிக்கிறேன் Did you get the main message of the drama this year? Yeah, of course I did. Parents should always be nice to their kids. And what about the kids though? Okay, well, we're always nice to our parents. That's true. For the next performance, we have a medley of Prabhudeva hits. This production, choreographed by Shivangi Nagarajan, is called Prabhudeva Masala and is performed by Adirat, Aksha, Anandita, Hasha, Prashant, and Shivangi herself. And there is also a guest performance by Gampa.